இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இயல் 1 இலக்கணத்தோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் உ. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தலை. தேர்ட் கொஸ்டினுக்கு மார்பு. ஃபோர்த் கொஸ்டினுக்கு இட்டு இன்னு. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு இவ்வு. பொறுத்துக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இக்கு இங்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி. செகண்ட் கொஸ்டின் இச்சு இஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன்னுக்கு நாவை நுனி அன்னத்தின் நுனி. ஃபோர்த்து கொஸ்டின் இத்து இந்து, அதுக்கு நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. சிறுவினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 14 பேஜ் நம்பர் 17. அதில் உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகிறது. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். இதுவரை குறிச்சுக்கோங்க. இதுவரை ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் குருவினா. அடுத்தது குருவினா இல்லை, சிறுவினா. அடுத்த கொஸ்டின் மெய் எழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? அதுவும் 17ஆம் பக்கம் தான் இருக்கு. மெல்லினம் அப்படின்னா வல்லினமை, மெல்லினமை, இடையினமை. அப்ப வல்லினமை எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினமை எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையினமை எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. இந்த 3 பாயிண்ட்டும் தான் சிறுவினா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா? அடுத்தது லகர 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 மெய்யெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக. லகர லகர லகர. இப்போ இந்த 3ஓட மெய்யெழுத்துக்களின் முயற்சி பிறப்புகளை பற்றி எழுதுக அப்படின்றது 18ஆம் பக்கத்தில் இருக்கு. சிறுவினா 3வது கொஸ்டினுக்கு இதுலேருந்து இந்த 3 பாயிண்ட்டும் இரு இல்லு இல்லு இல்லு, இந்த 3 கொஸ்டின் பாயிண்ட்டும் தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.